ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog மாதிரி தான். இன்றைக்கி காலையில் டைம் ஒரு 7 மணி இருக்கும். அப்படியே வாசல் தெளித்து கோலம் போட்டுடலான்னு அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து வீடெல்லாம் லைனாக இருக்கும், அதனால் எல்லா வீட்லேயுமே கோலம் போடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகும்போது மனசில் ஒரு கோலம் வச்சுருப்போம். அப்படியே கோலப்பொடி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது கை இன்னொரு கோலத்தை சொல்லும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வரையலாம் அப்படின்னா அதுக்காக ஒரு பூ போடுறதுக்காக தான் தொடங்கினது. கடைசியில் அந்த பூ வந்து இன்னொரு பூவாக மாறி தாமரை பூவாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் போடுறதை விட 4 பக்கம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு 4 பக்கமும் தாமரைப்பூ வரைய ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கோலமே போட்டது கிடையாது, கோலப்பொடியை தொட்டதும் கிடையாது. எங்கள் வீட்டில் கோலம் போடுற பழக்கமே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. எங்கள் அம்மா வீட்டில் வாசல் கூட்டுறது, தண்ணி தெளிக்கிறது, அவ்வளோதான். நாங்கள் இருந்த இடத்துல அப்படி தான் பெரும்பாலும் யார் வீட்லையுமே கோலம் போட மாட்டாங்க. அதனால் அந்த ஊரில் கோலப்பொடியெல்லாம் சேல்ஸுக்கு அதிகமாக கொண்டு வர மாட்டாங்க. எதுவுமே சின்ன வயசில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு அச்சா மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கோலமெல்லாம் சின்ன வயசுலேயே அந்த மாதிரி புள்ளி போட்டுலாம் பழகிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கும் மறக்காது. அப்படி ரொம்ப நல்ல ஞாபகத்தில் இருக்கும். காலையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவை இருந்தது, இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து பூரி தான். ஃபஸ்ட்டு டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் டப்பா. எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா இருக்கும். எங்கள் வீட்டில் அப்பப்போ தான் வாங்குறது, நிறைய வாங்கி ஸ்டாக் வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்நாக்ஸ்லாம் நான் அதிகம் சாப்பிட்றதே கிடையாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இது வந்து மிக்சர் காரச்சோ, இனிப்பு காரச்சோ, அல்வா இதெல்லாம் சேர்ந்தே இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சிடுறது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்நாக்ஸ் வாங்கிக்க வேண்டியது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வைக்கணும் அப்படின்னு நிறைய இருந்ததுன்னா பார்க்கலாம். ஆனால் இதுனா ஒரே டப்பாவை எடுத்தால் போதும். அப்படியே டீ காஃபி எல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பூரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து பூரி போட்டலாம் அப்படின்னு. எப்போவாது தான் எங்கள் வீட்டில் பூரி போடுறது. மாதத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை, அவ்வளவுதான். அதுக்கு மேலே சப்பாத்தி தான் வீட்டில் அதிகமாக விரும்புகிறது. டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே காலையில் வந்து தம்பிக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம், இன்றைக்கி குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் தேய்க்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் குளிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் தான் சொல்லணும். போதும் போதும் அப்படின்னு நம்மளே குளிக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்தது இன்றைக்கி நம்ம பெண்களுக்கான ஒரு 6 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து நல்ல வார்த்தைகள் பேசுகிறது. சில பேர் வந்து எவ்வளோ சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே அதில் ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயமாகவே பேசுவாங்க. சில பேர் வந்து எல்லாமே நல்லதாக நடந்தால் கூட எப்போதுமே புலம்புற ஒரு பழக்கம், எல்லாத்துலேயுமே இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஓவராக திங்க் பண்ணி அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல விஷயங்களை வந்து யோசிக்கணும். எப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது. அதோட சில பேருக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். எதுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னு தெரியாது. ரொம்ப கோவப்படுறது, அதோட சில பேருக்கு அழுற குணம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு அழுதுருவாங்க. இந்த எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறதும் சரி, எதுக்கெடுத்தாலும் அழுறது, எதுக்கெடுத்தாலும் புலம்புறது, எதுக்கெடுத்தாலும் அதில் ஒரு நெகட்டிவான விஷயத்த பேசுறது, இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற ஒரு குணம் இருந்தது அப்படின்னா அதை வந்து உடனே மாற்றிக்கணும். எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு தான் அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் காட்டும். அதனாலே கோபம், அழுகை, புலம்பல் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து தேவையில்லாதது. அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஏற்றி வச்சுட்டு என்ன நடந்தாலும் அதில் நம்ம எவ்வளோ நிதானமாக பொறுமையாக இருக்க முடியும், எவ்வளோ அன்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி. இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மாற்றிக்க முடியும். அடுத்ததாக வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறது. இது வந்து சில பேருக்கு ரொம்ப இயல்பிலே இருக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு இயல்பிலே அது இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு எப்போவும் உம்முன்னு இருக்கிறத விட நம்ம பசங்க கிட்ட பேசி சிரிக்கணும். கணவர்கிட்ட சிரிக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே அதே மாதிரி தான். நம்ம சிரித்தோன்னா அவங்களும் பதிலுக்கு சிரிப்பாங்க. இது சிரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலையோ பல யோசனைகளில் இருக்கிறதுனால நம்ம சிரிக்கிறது அப்படிங்கிறதே மறந்து போயிடுறோம். சில பேருக்கு அது ரொம்ப இயல்பாக ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இயல்புலே அப்படி இருக்கிறதுனால யாரையாவது பார்த்தா அவங்க வந்து டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ஏதாவது பேசும்போது அவங்களுக்கே சிரிப்பு வரும். சில பேர் வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜாலியாக பேசுகிற டைப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு இயல்புலே அந்த இது இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்கிறது, அந்த ஸ்மைல் பண்ணுற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பண்ணும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம
மனசு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம சிரிக்கும்போது கூட இருக்கிற அவங்களும் சிரிப்பாங்க. அதனால் வீடு சந்தோஷமாக இருக்கும். 3வது வந்து வீடு சுத்தமாக வைக்கிறது. வீடு சுத்தமாக வைக்கிறது அப்படின்னா பெண்கள் மேலே தான் அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வீட்லேயும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் எப்படி வைக்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்னு. இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற பசங்களுக்காக இருக்கட்டும், கணவருக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது வந்து எடுத்த இடத்துல வைங்க, குளிச்சுட்டு தலை தொட்டிட்டு டவல் வந்து அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே வீடு வந்து சுத்தமாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் வீட்டை ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி எல்லா பொருட்களும் அதே இடத்துல வச்சுருக்குறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடு வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த வீட்டை பார்க்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருந்தாலும் சின்ன வீடோ பெரிய வீடோ நிறைய திங்ஸ் இருக்குதோ இல்லை குறைவான பொருட்கள் இருக்குதோ எப்படி இருந்தாலுமே அதை வந்து நம்ம சுத்தமாக தூசி எதுவும் இல்லாமல் குப்பை இல்லாமல் சுத்தமாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அழகு. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும்போது நல்ல ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சுற்றி இருக்கிற பொருட்களை மட்டுமே பற்றி யோசிக்காமல் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றி யோசிக்காமல் நம்ம வந்து மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்க முடியும். காலையில் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி தான். பூரி போட்டு முடிச்சுட்டு சாப்பாடெலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு எங்கள் வீட்டில் ஒரு டீ குடிப்பாங்க. அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் வந்து முன்னாடியெல்லாம் மசாலா போட்டு அப்படியே வச்சுருவேன். ஆனால் இப்போ வந்து சாம் குட்டி வந்து மசாலாலாம் சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதனால் அவனுக்காக தேங்காய்லாம் போட்டு வறுத்து முதல்ல தேங்காவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அவனுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மசாலா போட்டுறது. கொஞ்சம் சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சுறுசுறுப்பாக இருக்கிறது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுலேயும் ஒரு வீடு அப்படின்னு இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருந்து தான் ஆகணும். வேலை காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அடுத்தடுத்து ஏதாவது வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டு வேலை அப்படின்னு மட்டும் இல்லை, நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா தான் புது புது விஷயங்கள் நம்ம புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசை வருது. புது விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சோம்பேறித்தனம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும்போது நம்ம அதை செய்யாமல் பொழுதுபோக்குக்காக வேற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சோம்பேறித்தனம். அதே நேரத்தில் வீட்டில் நம்மளுடைய கடமைகள் இது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குக்காக டிவி பார்க்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அது வந்து நல்ல விஷயந்தான். ரிலாக்ஸுக்காக பார்க்குறது நமக்குன்னு பிடிச்ச ப்ரோக்ராம் ஏதாவது வச்சுருப்போம், அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டுருப்போம். சில பேர் வந்து ரொம்ப ஆன்மீகமாக பார்ப்பாங்க, சில பேர் வந்து நியூஸ் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அடுத்தது வந்து வீடு எப்போதும் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. ஒவ்வொரு வீட்டோட அமைப்பு. சில வீடுகள் வந்து ஜன்னலை திறந்து போட்டாலே நல்ல வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே பளிர்னு வந்துடும். சில வீடுகளில் வெளிச்சம் இருக்காது. அப்படின்னா லைட்டாவது போட்டு வைக்கணும். வீடு வந்து இருட்டாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வெளிச்சமும் காற்றும் ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப அத்தியாவசியம் கூட. அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த வெளிச்சம் காற்று இதெல்லாம் வந்து மறைமுகமாக நிறைய உதவி செய்யும். ஜன்னல் இருந்ததுன்னா அதை பூட்டி போடாமல் திறந்து வைங்க. அப்போ நல்ல வெளிச்சம் காற்று இதெல்லாம் வீட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோம். வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் தான் இது. அன்னைக்கு வந்து சாயங்காலம் நாங்கள் பார்க்குக்கு போயிருந்தோம். பார்க்குக்கு கொஞ்சம் நேரம் சாம் குட்டி விளையாடிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பார்க் வந்து திருச்சியில் இருக்கிறது. ஃபேமிலியாகவும் இருப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் சின்ன சின்ன கிளாஸ்லாம் நடக்கும். யோகா கிளாஸு, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ சின்ன சின்ன கிளாஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாவும் இருக்கும். ரொம்ப அமைதியான இது. அதுவும் நைட் நேரத்தில் இந்த ஈவினிங் டைம்லலாம் பார்க்குறதுக்கு அந்த வெயில் போனதுக்கப்புறம் பார்க் வந்து சூப்பராக மாறிடும். நாங்களும் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறி அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்.